ஸ்ரீ கேதார காண்டம் 17ஆம் அத்தியாயம். பிருத்ரன் வதம். போருக்கு தயாராகும் பலி சக்கரவர்த்தி. லோமச முனிவர் கூறினார். அவர் பரமாத்மாவில் ஆழ்ந்திருப்பதை கண்ட தேவர்கள் இவரது உடலில் இருந்து ஆயுதங்களை எவ்வாறு உருவாக்குவது என்று சிந்திக்க தொடங்கினர். அப்போது சச்சிதேவியின் தோழியான சுரபியான தெய்வீக பசு அழைக்கப்பட்டு, என் சொற்படி ததீச்சி முனிவரின் உடலை நக்கி சுத்தம் செய்வாயாக என்று பணிக்கப்பட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவரது சொல்லை மதித்த சுரபி அதே கணத்தில் அந்த உடலை நக்கினாள். அப்பசுவின் செயலால் அந்த உடல் உடனடியாக சதையற்றதாக மாறியது. தேவர்கள் அந்த எலும்புகளை எடுத்து கொண்டு அவற்றிலிருந்து ஆயுதங்களை செய்தனர். அவரது முதுகெலும்பிலிருந்து வஜ்ராயுதம் இடிமுழக்க ஆயுதம் செய்யப்பட்டது. அவரது மண்டை ஓட்டிலிருந்து பிரம்மசிரஸ் எனும் ஆயுதம் செய்யப்பட்டது. தேவர்கள் அந்த முனிவரின் பல எலும்புகளை எடுத்து கொண்டனர். அவற்றை கொண்டு ஆயுதங்களை செய்தனர். அதே போல இயல்பாகவே தைத்தியர்களுக்கு, அதாவது அசுரர்களுக்கு விரோதிகளாக இருந்த தேவர்கள் அவரது நரம்புகளை மற்றும் இரத்த நாளங்களின் தொகுப்பை கண்டு பாச கயிறுகள் செய்தனர். ஆயுதங்களை செய்த பின்னர் மிகுந்த வலிமையும் வீரமும் கொண்ட தேவர்கள் அனைவரும் பிருத்ரனை கொல்லும் ஆர்வத்துடன் விரைந்து சென்றனர். அப்போது தேவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கிருந்து அனுப்பப்பட்டிருந்த ததீச்சியின் மனைவி சுவர்ச்சா, முனிவரின் மனைவி சுவர்ச்சா மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து தன் கணவரின் சடலத்தை கண்டாள். இவை அனைத்தும் தேவர்களின் செயல் என்பதை அறிந்த அந்த பதிவிரதை உடனடியாக கோபமடைந்தாள். சிறந்த முனிவரின் மனைவியும் பதிவிரதையுமான சுவர்ச்சா கடும் சினம் கொண்டு ஒரு சாபமிட்டாள். தேவர்களே, நீங்கள் அனைவரும் மிகவும் தீயவர்கள். நீங்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் மற்றும் பேராசை கொண்டவர்கள். எனவே இன்று முதல் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் சந்ததி அற்றவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு அந்த தவ பெண்மணி தேவர்கள் சபித்த பின்னர் அரச மரத்தின் அடிவாரத்திற்கு சென்றார். அங்கே அவள் தன் வயிற்றை கிழித்து கொண்டாள். அந்த தாயின் வயிற்றிலிருந்து மகத்தான தேஜஸ் ஒளி கொண்டவளும் ருத்ரனின் நேரடி அவதாரமுமான பிப்லாதர் எனும் கரு வெளிப்பட்டது. அவர் உன்னத ஆன்மா கொண்ட ததீச்சி முனிவரின் புதல்வர் ஆவார். கோபத்தால் விழிகள் சிவக்க தாய் சுவர்ச்சை ஏளன சிரிப்புடன் அந்த கருவான பிப்லாதரை நோக்கி, மகத்தான மகனே, நீ நீண்ட காலம் இந்த அரச மரத்தின் அஸ்வத்த விருட்சத்தின் அருகிலேயே தங்கியிரு. அனைவருக்கும் நற்பலன் அளிப்பவனாக திகழ்வாயாக என்று கூறினாள். தன் மகனிடம் இவ்வாறு கூறிய பின்னர் கற்புக்கரசியான அந்த சுவர்ச்சை மிக உயர்ந்த சமாதி நிலையின் மூலம் தன் கணவனை பின்தொடர்ந்து சென்றாள். இவ்வாறு ததீச்சி முனிவரின் மனைவியான அவள் தன் கணவருடன் சொர்க்கத்திற்கு சென்றாள். அசுரர்களுடன் தைத்தியர்களுடன் போரிட ஆர்வமாக இருந்த பெரும் வலிமையும் வீரமும் கொண்ட தேவர்கள் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் உருவாக்கிய பின்னர் தேவேந்திரனை தங்கள் தலைவனாக கொண்டு திரும்பி வந்தனர். குருவை மதித்து அவரது கட்டளையை ஏற்று பெரும் வலிமையும் வீரமும் கொண்ட தேவர்களின் சுரர்களின் பல குழுக்கள் அனைவரும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளுடன் பூமியாகிய இடை உலகத்திற்கு மத்திய லோகத்திற்கு வந்து தங்களுக்குள் உரையாடி கொண்டனர். தேவேந்திரனை தலைவனாக கொண்ட தேவர்கள் வந்திருப்பதை அறிந்ததும் பெரும் அசுரனான பிருத்ரன் அசுரர் கூட்டங்களுடன் அங்கு சென்றான். மேருமலையில் சிகரம் முழுமையாக தெரிவதைப் போல விஸ்வகர்மாவின் அந்த மகத்தான புதல்வர் மிகுந்த தேஜசுடன் ஒளியுடன் காட்சியளித்தார். அவர் மகேந்திரனை கண்டார். மகேந்திரன் அந்த பெரும் அசுரனை கண்டான். தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான அந்த சந்திப்பு மிகவும் அற்புதமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் கடும் பகையை வளர்த்து கொண்டிருந்த தேவர்களும் அசுரர் தைத்தியர்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி சீறினர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான அந்த மோதலின் போது பயங்கரமான மற்றும் உரத்த ஓசை எழுப்பும் போர் வாத்தியங்கள் எங்கும் முழங்கின. அவற்றின் கம்பீரமான மற்றும் பலத்த ஒலி எல்லா இடங்களிலும் செவிமடுக்கப்பட்டது. வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கையில் அவர்கள் அனைவரும் அவசரமாகவும் வலிமையுடனும் பலவிதமான ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நிகழ்ந்த அந்த போரில் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உட்பட 3 உலகங்களும் மிகுந்த அச்சத்தால் பீடிக்கப்பட்டு உணர்விழந்தன. சிலர் ஆயுதங்களால் வெட்டப்பட்டு 2ஆக பிளக்கப்பட்டனர். சிலர் அம்புகளால் காயமடைந்தனர். இன்னும் சிலர் நாராச அம்புகள் மற்றும் பல்வேறு அம்புகளால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டனர். தேவர்களில் சிலர் அல்லம் எனப்படும் பிறை வடிவ முனையுள்ள அம்புகளால் அங்கஹீனம் அடைந்தனர். அவர்கள் வானில் மின்னும் மேகங்களிலிருந்து
வெளிப்படும் மின்னல் கீற்றுக்களைப் போல அங்கும் இங்கும் அலை பாய்ந்தனர். மகா பிரளயம், பேரழிவு எனும் பெரும் குழப்பமும் கலக்கமும் பூலோகத்தை ஆட்கொண்டு அனைத்து உயிரினங்களையும் அழிப்பது போல வானிலிருந்து பல தலைகள் நட்சத்திரங்களைப் போல கீழே விழுந்தன. அப்போது நமூச்சி என்பவன் சக்கரனுடன் தேவேந்திரனுடன் போரிட்டான். தேவர்களின் அரசனே தனது வஜ்ராயுதத்தால் நமூச்சியை மிகுந்த வேகத்துடன் தாக்கினான். ஆனால் அந்த அசுரனின் ஒரு முடி கூட அந்த வஜ்ராயுதத்தால் நமூச்சி தாக்கப்பட்டான். இதைக் கண்டு தேவர்களும் அசுரர்களும் பெரிதும் ஆச்சரியமடைந்தனர். மகேந்திரன் தேவேந்திரன் அவமானம் அடைந்தான். அவன் தன் கதாயுதத்தால் நமூச்சியை தாக்கினான். ஆனால் அந்த கதாயுதம் நமூச்சியின் உடலில் பட்ட உடனேயே துண்டு துண்டாக உடைந்து பூமியில் விழுந்தது. அதே போல புரந்தரன் தேவேந்திரன் ஒரு பெரிய ஈட்டியால் அவனை தாக்கினான். அந்த ஈட்டி நமூச்சியின் உடற்பாகங்களில் மோதி 100 துண்டுகளாக சிதறியது. தேவர்களின் எதிரிகளை அழிப்பவனான தேவேந்திரன் பலவிதமான ஆயுதங்களால் தேவேந்திரனை தாக்கினான். ஆனால் நமூச்சியோ புன்னகைத்து கொண்டே இருந்தான். அவன் தேவேந்திரனை தாக்கவில்லை. கடுமையான கவலையிலும் சிந்தனையிலும் ஆழ்ந்த தேவேந்திரன் அமைதியாக நின்றான். என்ன செய்வது, என்ன செய்யலாகாது என்பது அவனுக்கு புரியவில்லை. இதற்கிடையில் அனைத்து பயங்கரமான பெரும் போரின் போது தேவேந்திரனை நோக்கி கூறும் ஓர் அசரீரி வாக்கு உடனடியாக செவிமடுக்கப்பட்டது. மகேந்திரா, இந்த அசுரனை, தைத்தியனை இன்றே உடனடியாக கொன்றுவிடு. அவன் பயங்கரமானவனாக மாறி தேவலோகத்தில் வசிப்பவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்குகிறான். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் தாங்க முடியாத அந்த நுரையை, கடல் நுரையை போன்ற ஒன்றை பயன்படுத்தி அசுரர்களின் இந்த தலைவனை விரைவாக கொன்றுவிடு. வேறு எந்த ஆயுதத்தால் தாக்கினாலும் அவனை ஒருபோதும் கொல்ல இயலாது. எனவே தேவர்களின் தலைவனை, தீய எண்ணம் கொண்ட இந்த நமூச்சியை கொல்ல முயற்சிகளையும் மேற்கொள்வாயாக. உண்மையும் நிலையான மகிழ்ச்சியும் தருவது மங்களமானதுமான அந்த தெய்வீக வாக்கை கேட்டு முயற்சி செய்பவர்களுள் சிறந்தவரான தேவேந்திரன் எல்லையற்ற வலிமை கொண்டவனாகையால் கடலின் மறுகரைக்கு சென்று நமூச்சியை கொல்ல முயன்றான். அவன் அங்கு வந்திருப்பதை கண்ட நமூச்சி மிகுந்த கோபமடைந்தான். அவன் தன் ஈட்டியால் தேவேந்திரனை தாக்கி புன்னகைத்து கொண்டே இப்படி வினவினான். நீ ஏன் கடலோரத்திற்கு வந்து விட்டாய்? போர்க்களத்தை விட்டு விட்டாய். உன் ஆயுதத்தையும் கைவிட்டு விட்டாய். தீய எண்ணம் கொண்டவனே, உன் வஜ்ராயுதத்தால் கூட எனக்கு என்ன தீங்கு நேர்ந்தது? மந்த புத்தி உடையவனே, என்னை கொல்ல இதற்கு முன் பல ஏவுகணைகளையும் ஆயுதங்களை நீ கையில் எடுத்திருந்தாய். இப்போது என்னை கொல்ல என்ன செய்ய போகிறாய்? போரிடத்தான் இங்கு வந்திருக்கிறாய். ஆனால் முட்டாளே, எந்த ஆயுதத்தை கொண்டு இந்த போரில் நீ சண்டையிட விரும்புகிறாய்? நீ இங்கேயே போரில் நின்றால் இன்றே உன்னை கொன்று விடுவேன். இல்லை என்றால் நீ விடுவிக்கப்பட்டு சென்றுவிடு. நீண்ட கால மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக. போர்க்களத்தில் ஒளிவீசி நின்ற அந்த அசுரனின் செருக்குமிக்க வார்த்தைகளை செவிமடுத்ததும் மகேந்திரன் கடும் கோபமடைந்தான். அவன் விசித்திரமான மற்றும் அற்புதமான நுரை ஒன்றை கரத்தினில் எடுத்தான். அவன் கரத்தினில் இருந்த நுரையை கண்டு அசுரர்கள் புன்னகைத்தனர். நமூச்சி தனக்குள் இவ்வாறு கூறிக்கொண்டான். அவனது ஆயுதங்கள் தீர்ந்து விட்டன. எனவே புரந்தரன் தேவேந்திரன் இன்று இந்த நுரையை கொண்டே என்னை கொல்ல விரும்புகிறான். உண்மையில் சதக்ரது தேவேந்திரன் தாராள மனப்பான்மை கொண்டவன். அவன் புன்னகைத்து கொண்டே புரந்தரனை இகழ்ந்தான். அந்த பெரும் அசுரனான நமூச்சி அவமதிப்புடன் கூடிய அலட்சியத்தை வெளிப்படுத்தியவாறு அவன் முன் நின்றான். அதே கணத்தில் தேவேந்திரன் அந்த நுரையை கொண்டு அவனை விரைவாக கொன்றான். நமூச்சி கொல்லப்பட்ட போது தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். முனிவர்கள் நன்று நன்று என்று கூறி பாராட்டினர். போரில் நமூச்சி கொல்லப்பட்ட பின்னர் தேவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர். ஆனால் தைத்தியர்கள் கடும் கோபம் அடைந்தனர். அவர்கள் தேவர்களுடன் போரிட தீவிர விருப்பம் கொண்டனர். போர் மீண்டும் துவங்கியது. பலவிதமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ஏந்திய தானவர்களுடன் தேவர்கள் போரிட்டனர். இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் கொல்லும் முனைப்புடன் இருந்தனர். அந்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் வீழ்த்தப்பட்டு கொண்டிருந்த போது மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்ட விருத்ராசுரன் சதக்ருதுவை தேவேந்திரனை நெருங்கினான். விருத்ரனை கண்டதும் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் என அனைவரும் மிகுந்த அச்சத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் நிலத்தில் விழுந்து கிடந்தனர். தேவர்களும் சித்தர்களும் அஞ்சி நடுங்கிய பொழுது வீரமிக்க தேவேந்திரன் தனது கரத்தில் வஜ்ராயுதத்தை ஏந்தி ஐராவதத்தின் மீது ஏறி அங்கு வந்தான். அவனுக்கு மேலே பிடிக்கப்பட்ட குடையும் இருபுறமும் வீசப்பட்ட சாமரங்களும் அவனுக்கு பொலிவை சேர்த்தன. திக்பாலகர்களான 8 திசை காவலர்கள் அனைவரும் அவனுடன் வந்தனர். அவன் பெரும் பராக்கிரமம் கொண்டவனாக திகழ்ந்தான். விருத்ராசுரனை கண்டு தேவர்களும் திக்பாலகர்களும் பயந்து நடுங்கினர். அவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். அவர்கள் அனைவரும் உலகங்களுக்கு நலம் செய்பவரான சங்கரனாரை மனதால் தியானித்தனர். வெற்றியை விரும்பிய மகேந்திரன் முறைப்படி சிவலிங்கத்தை
லிங்கத்தை வழிபட்டான். இதை குரு பிரகஸ்பதி உடனடியாக அறிந்து கொண்டார். மிகுந்த நம்பிக்கையுடன் மிகுந்த புத்திசாலியான பிரகஸ்பதி தேவேந்திரனிடம் சக்கரனிடம் இவ்வாறு கூறினார். பிரகஸ்பதி கூறினார், கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை சனிக்கிழமை மற்றும் திரையோதசி திதி ஆகியன ஒன்றாக இணையும் அந்த நன்னாளில் அனைத்து காரியங்களும் கைகூடுவது உறுதி. தேவேந்திரனே, விரும்பிய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற அன்று மாலை வேளையில் சதாசிவத்தை லிங்க வடிவில் வழிபட வேண்டும். பக்தன் நண்பகலில் நீராடி நறுமண பொருட்கள், நறுமணம் கமழும் மலர்கள், பழங்கள் மற்றும் எள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டும். நெல்லி அதன் பின்னர் அந்தி வேளையில் அவர் அசையாத லிங்கத்தை வழிபட வேண்டும். அது சுயம்புவாகவோ அல்லது பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவோ மனிதனால் உருவாக்கப்பட்டதாகவோ அல்லது தெய்வீக தோற்றம் கொண்டதாகவோ இருக்கலாம். பக்தர் அந்த லிங்கத்தை மிகுந்த பக்தியுடன் வழிபட வேண்டும். மக்கள் கூட்டத்திலோ அல்லது தனிமையான இடத்திலோ காட்டிலோ அல்லது தவச்சாலையிலோ எங்கு வேண்டுமானாலும் வழிபடலாம். குறிப்பாக அந்தி பொழுதில் வழிபட வேண்டும். கிராமத்திற்கு வெளியே அமைந்துள்ள லிங்கத்தை வழிபடுவது கிராமத்திற்குள் உள்ள லிங்கத்தை வழிபடுவதை விட 100 மடங்கு அதிக பலன் தரக்கூடியதாகும். காட்டில் உள்ள அற்புதமான லிங்கத்தை வழிபடுவதால் கிடைக்கும் புண்ணியம் கிராமத்திற்கு வெளியே உள்ள லிங்கத்தை வழிபடுவதால் கிடைக்கும் புண்ணியத்தை விட 100 மடங்கு அதிகமானதாகும். மலையில் உள்ள லிங்கத்தை வழிபடுவது காட்டில் உள்ள லிங்கத்தை வழிபடுவதை விட 100 மடங்கு அதிக பலன் தரும். தவச்சாலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுவது பெரும் நன்மையை அளிக்கும். அது மலையில் உள்ள லிங்கத்தை வழிபடுவதை விட 10,000 மடங்கு அதிக பலன் தரக்கூடியதாகும். எனவே அறிஞர்கள் இந்த வேறுபாடுகளை உணர்ந்து சிவலிங்க வழிபாட்டை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். புனித தலத்தில் நீராடுதல் மற்றும் அது போன்ற பிற சடங்குகளையும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும். பக்தர் புனித நீராடலுடன் 5 பிண்டங்களை அன்ன உருண்டைகளை மட்டும் சமர்ப்பித்தாலும் அது சிறப்பானதே ஆகும். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து அதில் புனித நீராடலை மேற்கொள்ள வேண்டும். 10 பிண்டங்களை சமர்ப்பித்த பின்னர் ஏரியில் புனித நீராட வேண்டும். ஆற்றில் நீராடுவது சிறந்தது. அதிலும் குறிப்பாக பெரிய நதியில் நீராடுவது மிகவும் சிறந்தது. மற்ற அனைத்து புனித தலங்கள் மற்றும் நீர்நிலைகளை விட கங்கையில் நீராடுவது மேலானது. தேவகாதம் இயற்கையான குளம் அல்லது நீர்த்தேக்கம் எனப்படும் புனித நீர்நிலையில் நீராடினால் அது கங்கையில் நீராடுவதற்கு இணையான பலனை தரும். பக்தர் புனித நீராடல் சடங்கினை சிறப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும். சதாசிவ பெருமானுக்கு 1000 விளக்குகள், 100 விளக்குகள் அல்லது 32 விளக்குகள் கொண்ட வரிசை ஆகியவற்றை கொண்டு தீப வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானின் திருப்திக்காக பக்தர் நெய் கொண்டு விளக்குகளை ஏற்ற வேண்டும். விரும்பிய அனைத்தையும் அடைவதற்காக ஆண்கள் அந்தி வேளையில் லிங்க வடிவில் உள்ள சதாசிவ பெருமானை வழிபட வேண்டும். இவ்வழிபாட்டின் போது பழங்கள், தீபங்கள், நெய்வேத்தியம், உணவு படைப்பு, நறுமண பொருட்கள், தூபம் மற்றும் 16 வகையான உபச்சாரங்கள், வழிபாட்டு சேவைகள் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பக்தர் சிவபெருமானை 108 முறை வலம் வர வேண்டும். அதே போல அதே எண்ணிக்கையில் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை செய்யவும் அவர் முயல வேண்டும். வலம் வருதல் மற்றும் நமஸ்கரித்தல் ஆகியவற்றின் மூலம் சதாசிவ பெருமானை வணங்கி வழிபட வேண்டும். மேலும் ருத்ரனாரின் 100 திருநாமங்களை ஊதி அவரை துதிக்க வேண்டும். ருத்ரனுக்கும் பீமனுக்கும் பயங்கரமான வடிவம் கொண்டவர், நீலகண்டனுக்கும் நீல நிற கழுத்து உடையவருக்கும், வேதசுக்கும் படைப்பாளருக்கும், கபர்தினுக்கும் சடைமுடி தரித்தவருக்கும், சுரேசனுக்கும் தேவர்களின் தலைவனுக்கும் வணக்கம். வியோமரேசனுக்கு வானத்தையே சடையாக கொண்டவருக்கு வணக்கம். விருஷத்வஜனுக்கும் காளை கொடியுடையவனுக்கும், சோமனுக்கும் உமையுடன் கூடியவருக்கும், நீலகண்டனுக்கும் திகம்பரருக்கும் திசைகளையே ஆயுதமாக கொண்டவர் பார்கவனுக்கும், ஒளிமயமானவர் உமாகாந்தனுக்கும், உமையின் கணவர் சுபர்தினுக்கும் வணக்கம். தமோமயனுக்கு தவத்தின் வடிவமானவர் வியாப்தனுக்கு, எங்கும் நிறைந்திருப்பவருக்கு வணக்கம். சிப்பவிஷ்டனுக்கு கதிர்களால் நிறைந்திருப்பவர் வியாழப்பிரியனுக்கு, பாம்புகளின் மீது விருப்பம் கொண்டவர் வியாழனுக்கு, பாம்புகளின் வடிவமாகவே இருப்பவர் அவருக்கு வணக்கம். பாம்புகளின் தலைவனுக்கு வணக்கம். மகேந்திரனுக்கு பூமியை தாங்குபவர் வியாக்கிரனுக்கு, புலி அவற்றுக்கு வணக்கம். பசுக்களின் உயிர்களின் தலைவனுக்கு வணக்கம். திரிபுராந்தக சிம்மனுக்கும், திரிபுரத்தை அழித்த சிங்கத்தை போன்றவருக்கும், சதுர்லோகர் அவனுக்கும், புலியை போன்ற பயங்கரமான கர்ஜனை உடையவர் என்று பொருள், அவருக்கும் வணக்கம். மீனநாதனுக்கும், மீன்களின் தலைவன் சித்தனுக்கும், பரமேஸ்வரனுக்கும், காமாந்தகனுக்கும்,
மன்மதனை அளித்தவர் அவருக்கும் புத்தனுக்கும் ஞானம் பெற்றவர் வணக்கம். புத்தியின் தலைவனுக்கும் வணக்கம். கபோதரனுக்கு புறா வசிஷ்டனுக்கு சிறந்தவர் சிஷ்டனுக்கும் நல்லொழுக்கம் மிக்கவர் பரமாத்மாவிற்கு உயர்ந்த ஆன்மா வேதத்திற்கும் வேத பீஜத்திற்கும் வேதங்களின் விதைக்கு வணக்கம். வேதங்கள் வேதகுஹியனுக்கும் தேவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமானதற்கும் வணக்கம். தீர்க்கனுக்கும் நீளமானவருக்கும் தீர்க்க நீண்டவற்றிலும் நீண்டவர் முதல் தீர்க்கார்க நீண்ட மற்றும் மரியாதைக்குரிய காணிக்கைக்குரியவர் மற்றும் மகா திருவிழா சிறப்புக்குரியவர் வரை மற்றும் மகா திருவிழா சிறப்புக்குரியவர் வரை உள்ளவரே ஜெகப் பிரதிஷ்டை பிரபஞ்சத்தில் நிலை பெற்றிருப்பவரானவருக்கு வணக்கம். வியோமரூப வானவெளியில் வடிவம் கொண்டவர் அனைவருக்கும் வணக்கம். கஜாசுர விநாச யானை வடிவிலான அசுரனை அளித்தவர் அந்தகாசுரபேதன் அந்தகாசுரன் எனும் அசுரனை பிளந்தவர். நீல லோகித சுக்ல நீலம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களை கொண்டவர். சண்ட முண்ட பிரியை சண்டன் மற்றும் முண்டன் ஆகியோரை விரும்புபவர் ஆகியோருக்கு வணக்கம். பக்த பிரிய பக்தியை விரும்புவர். தேவ ஒளிரும் இறைவர் ஞான அறிவுகளுக்கெல்லாம் அறிவானவர். அவ்யய மாற்றமில்லாதவர். மகேஷ பெரும் இறைவர் ஆகியோருக்கு வணக்கம். மகாதேவா உமக்கும் ஹர அளிப்பவர் ஆன உமக்கும் வணக்கம். திரிநேத்திர முக்கண் கொண்ட கடவுள் திரிவேத 3 வேதங்களால் போற்றப்படுபவர் ஆகியோருக்கு வணக்கம். வேதாங்க வேதங்களின் வடிவம் அர்த்த செல்வம் அர்த்த ரூப செல்வங்களின் வடிவம் கொண்டவர் ஆகியோருக்கு வணக்கம். பரமார்த்த உன்னத உண்மையானவருக்கு வணக்கம். விஸ்வரூப பிரபஞ்ச வடிவம் கொண்டவர் விஸ்வ பிரபஞ்சம் ஆகியோருக்கு வணக்கம். விஸ்வநாத பிரபஞ்சத்தின் தலைவர் சங்கர நன்மை செய்பவர் காலன் இறை கடவுள் காலவய ரூபனின் காலத்தின் அங்கங்களின் வடிவம் கொண்டவர் ஆகியோருக்கு வணக்கம். காலத்தின் அலகுகளாக திகழ்பவரே உருவமற்றவரே அரூப நுட்பமானவரே சூக்ஷ்ம மிக மிக நுட்பமானவருக்கும் நுட்பமானவராக திகழ்பவரே தமக்கு நமஸ்காரம். சுடுகாட்டில் உறைபவரே யானை தோலை ஆடையாக அணிந்தவரே தமக்கு நமஸ்காரம். சந்திரனே தலையில் சூடியவரே சசாங்க சேகரா ருத்ரரே பிரபஞ்சத்தை தாங்கி நிற்பவரே விஸ்வாஸ்ரயா அடைத்தற்கரியவரே துர்கா அடைதற்கரியவற்றின் சாரமானவரே துர்காசாரா துர்கையின் அங்கங்களுக்கு சாட்சியாக இருப்பவரே துர்காபய சாட்சி உமக்கு நமஸ்காரம். லிங்க வடிவில் இருப்பவரே லிங்க ரூபா லிங்கமே லிங்கங்களின் தலைவரே தமக்கு நமஸ்காரம். ஓங்காரமே தமக்கு நமஸ்காரம். பிரணவத்தின் பொருளாக திகழ்பவரே பிரணவார்த்தா தமக்கு நமஸ்காரம். காரணங்களுக்கெல்லாம் மூலமானவரே மரணத்தை வென்றவரே மிருத்யுஞ்சயா ஆன்ம வடிவானவரே ஆத்மஸ்வரூபி உலக வடிவானவரே பவஸ்வரூபி முக்கண்ணரே திரையம்பகா கரிய கண்டத்தை உடையவரே அஸ்தித கண்டா பேரொளி மிக்கவரே பார்காவ் தமக்கு நமஸ்காரம். கௌரியின் கணவரே கௌரிபதி அனைத்து மங்களங்களுக்கும் காரணமானவரே சகல மங்கள ஹேத்து தமக்கு நமஸ்காரம். பிரகஸ்பதி கூறினார் விரதம் பூண்டவர் ஒருவர் மகேசனின் 100 திருநாமங்களை ஊதியபடியே அதே எண்ணிக்கையிலான முறை வலம் வந்து வணங்குவதை மிகுந்த முயற்சியுடன் செய்ய வேண்டும். சங்கரனாரை மகிழ்விப்பதற்காக மாலை வேளையில் இதனை செய்ய வேண்டும். சிறந்த அறிவுடைய சக்கரனே தேவேந்திரனே இத்தகைய புனிதமான முறை உனக்கு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதனை விரைவாக செய்வாயாக. உயர்ந்த பாக்கியம் கொண்ட தலைவனே அதன் பின்னரே நீ போரிட வேண்டும். சம்புவின் அருளால் உனக்கு வெற்றி போன்றவை கிட்டும். மிகுந்த தேஜஸ் கொண்ட இந்த அசுரன் தைத்தியன் முன்னொரு காலத்தில் கந்தமாதன மலையில் தவம் புரிந்து சிவபெருமானை மகிழ்வித்திருந்தான். சித்திரரதன் என்றொரு மன்னன் இருந்தான். தேவேந்திரா அவனது பூங்கா சிவபெருமானின் நகரத்திற்கு அருகில் இருந்ததை அறிவாயாக. அந்த பூங்காவின் பெயர் சைத்திர ரதமாகும். உயர்ந்த பாக்கியம் கொண்ட இந்திரா தேவேந்திரா மனிதர்களுக்கு 6 விதமான துன்பங்கள் அதாவது துக்கம் மயக்கம் முதுமை மரணம் பசி மற்றும் தாகம் அந்த பூங்காவில் இடம் பெறுவதில்லை. எனவே சைத்திர ரதம் என்று பெயரிடப்பட்ட அந்த பூங்கா மிகவும் மங்களகரமாக திகழ்ந்தது. சிவபெருமானி அந்த மன்னனுக்கு ஒரு அற்புதமான வாகனத்தை அளித்திருந்தார். அந்த வாகனம் விரும்பிய இடத்திற்கெல்லாம் செல்லக்கூடியது. அது சிறிய அலங்கார மணிகளால் பொருத்தப்பட்டிருந்தது. சித்தர்களும் சாரணர்களும் அதை சூழ்ந்து சென்றனர். கந்தர்வர்கள் அப்சரசுகள் யக்ஷர்கள் மற்றும் கிண்ணறர்களால் அது ஒளி வீசும் தன்மையுடன் திகழ்ந்தது. ஒரு முறை அவன் பூமி பெரிய மலைகள் பல்வேறு வகையான தீவுகள் போன்றவற்றில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான்.
அவ்வாறு சுற்றி திரிந்த போது சித்திரரதன் என்ற அந்த மாமன்னன் கைலாயமலைக்கு வந்தான். அங்கே கணங்களில் சிவகணங்களால் ஒளி வீசிக் கொண்டிருந்த மகேசனின் அற்புதமான சபையை கண்டான். தன் உடலில் ஒரு பாதியில் தேவியை தாங்கியபடி மிக சிறந்து விளங்கிய மகேஸ்வரனை அவன் கண்டான். தேவியுடன் கூடிய அவனுக்கு அவளுடன் நெருக்கமாக இணைந்திருந்த சதாசிவத்தை கண்ட பொழுது அவன் பின்வருமாறு கூறினான். சம்புமூர்த்தியே, நாங்களும் அமைச்சர்கள் மற்றும் பிறரும் உலகியல் இன்பங்களில் மூழ்கியிருப்பவர்கள் சிலர் பெண்களின் மீது தீராத மோகம் கொண்டு அவர்களுக்கு அடிமையானவர்களும் வேறு சிலர் உள்ளனர். நாமும் அறியாமையில் இருப்பவர்கள்தாம். ஆனால் நாணத்தின் காரணமாக மக்கள் கூடியிருக்கும் சபையில் பெண்களுடன் இன்பம் நுகர்வதில்லை. இச்சொற்களை கேட்ட மகேசன் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் நியாயமான முறையில் புன்னகைத்து கொண்டே இவ்வாறு கூறினார். அனைவரும் உலகத்தார் பழிக்கும் சொல்லுக்கே அஞ்சுகிறார்களே தவிர வேறொன்றிற்கும் அல்ல. யாராலும் செரிக்க முடியாத காலக்கூட விஷத்தை நான் உட்கொண்டேன். அப்படி இருந்தும் இந்த அரசன் என்னை பழித்துரைத்தான். இதைத்தான் என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. கிரிஜா சித்திரரதனை அழைத்து பின்வருமாறு கூறினார். கிரிஜாதேவி கூறினாள், தீய எண்ணம் கொண்டவனே, அறிவிலியே, என்னுடன் இணைந்து சங்கரனாரையும் ஏன் ஏளனம் செய்து இகழ்ந்தாய்? மந்த புத்தி உடையவனே, உன் செயலுக்கான விளைவை நீயே காண்பாய். சமமான மனநிலை கொண்ட நல்லவர்களை யார் ஏளனம் செய்து இகழ்கிறார்களோ அவர்கள் தேவராக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, அவர்கள் மிக கீழானவர்களிலேயே மிகவும் கீழானவர்களாக கருதப்பட வேண்டும். பெருந்தன்மை கொண்ட சிறந்த முனிவர்களும் வேதங்களில் ஆழ்ந்த ஈடுபாடுள்ள தபசியர்களும் சனகர் முதலான ஞானிகளும் சிவனாரை வழிபடுகிறார்கள். அவர்கள் என்ன அறிவிலிகளா? மதிமயங்கியவனே, மற்றவர்கள் அல்லாமல் நீ ஒருவன் மட்டுமே மிகுந்த இன்பமும் ஆழ்ந்த அறிவும் கொண்டவன், அபிக்ஞன் என்று கருதுகிறாய். எனவே தேவர்களாலும் பிராமணர்களாலும் விலக்கி வைக்கப்பட்ட தற்பெருமை கொண்ட ஒரு அசுரனாக, தைத்தியனாக நான் உன்னை மாற்றுவேன். பிரகஸ்பதி தொடர்ந்தார். தேவி பவானியால் இவ்வாறு சபிக்கப்பட்டதும் சிறந்த மன்னனான சித்திரரதன் உடனடியாக ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே விழுந்தான். அவன் அசுர குலத்தில் பிறந்து விருத்ரன் என்ற பெயரில் அறியப்பட்டான். துவேஷ்டாவால் அவன் படிப்படியாக தவம் செய்ய தூண்டப்பட்டான். அந்த சிறந்த தவத்தின் காரணமாக விருத்ரன் வெல்ல முடியாதவனானான் என்று கூறப்படுகிறது. எனவே இப்போது அந்தி பொழுதில் பிரதோஷ காலத்தில் விதிமுறைப்படி சம்புவை சிவனாரை வழிபடுவாயாக. பின்னர் தேவர்களின் காரியத்தை நிறைவேற்ற அந்த பெரும் அசுரனான விருத்ரனை கொல்வாயாக. தன் குருவினை வார்த்தைகளை செவிமடுத்த தேவேந்திரன் பிரதோஷ காலத்தில் அந்தி பொழுதில் சிவனாரை வழிபடும் முறையையும் அதன் நிறைவு சடங்கான உத்தியாபன விதியையும் எனக்கு கூறுங்கள் என்று வினவினான். பிரகஸ்பதி கூறினார், அதில் கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் வளர்பிறை அல்லது தேய்பிறையின் 13ஆம் நாள் இணைந்து வரும் பொழுது இந்த புனிதமான விரதத்தின் முழு பலனையும் அடைவதற்கான அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தியாகின்றன. சிவபெருமானை வழிபடும் முறை: வெள்ளியால் ஆன ஒரு நந்தி ரிஷபம் செய்யப்பட வேண்டும். அதன் முதுகில் ஒரு சிறந்த பீடம் அமைந்திருக்க வேண்டும். பக்தர் முக்கண்ணனும் சிவபெருமானும் உமையின் நாயகருமான இறைவனை அதன் மீது எழுந்தருளச் செய்ய வேண்டும். அந்த இறைவனுக்கு 5 முகங்களும் 10 கரங்களும் இருக்க வேண்டும். அவரது உடலில் ஒரு பாதி மலைமகளான உமையின் வடிவமாக இருக்க வேண்டும். அவ்வாறு உமையும் மகேசனும் சிவனாரும் பொன்னால் செய்யப்பட்ட திரு உருவங்களாக அறிஞரான பக்தரால் உருவாக்கப்பட வேண்டும். இவை அனைத்தையும் நந்தி முதலானவற்றை ஒரு செம்பு தட்டில் வைத்து ஒரு துணியால் மூடி வைக்க வேண்டும். உமையுடன் கூடிய சிவலிங்கத்தை வைத்து அதனுடன் நைவேத்தியம், நறுமணம், தூபம் போன்ற அனைத்து உபசார பொருட்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். இரவில் விதிமுறைகளின் படியும் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தர் விழித்திருந்து வழிபட வேண்டும். முதலில் பஞ்சாமிர்தத்தை திரவ வடிவிலான 5 இனிப்பு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். பின்னர் ஒவ்வொன்றையும் சமர்ப்பிக்கும் போது பின்வரும் மந்திரங்களை ஓத வேண்டும். பசுவின் பாலால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம்: தேவர்களின் தலைவனே, தேவாதி தேவனே, பசுவின் பாலால் நான் அபிஷேகம் செய்கிறேன். பரமேஸ்வரரே, உயர்ந்த இறைவனை, இதனை ஏற்றுக்கொள்வீராக. தயிரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: இறைவா, இப்போது நான் தயிரால் அபிஷேகம் செய்கிறேன். நான் சமர்ப்பித்ததை ஏற்றுக்கொள்வீராக. இப்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவீராக. நெய்யால் அபிஷேகம் செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரமானது: இறைவா, இப்போது நான் நெய்யால் அபிஷேகம் செய்கிறேன். தம்மை மகிழ்விப்பதற்காக நம்பிக்கையுடன் சமர்ப்பிக்கப்பட்ட இதனை ஏற்றுக்கொள்வீராக. தேனால் அபிஷேகம்
செய்வதற்கான மந்திரம். உன் மகிழ்ச்சிக்காக இந்த தேன் என்னால் அளிக்கப்படுகிறது. தேவர்களின் தலைவனை இதனை ஏற்றுக்கொள்வீராக. எனக்கு மன அமைதியை அருள்பவராக திகழ்வீராக. சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரம். தேவாதி தேவனே, சர்க்கரையை கொண்டு நான் இப்போது தமக்கு அபிஷேகம் செய்கிறேன். நம்பிக்கையுடன் சமர்ப்பிக்கப்பட்ட இதனை ஏற்றுக்கொண்டு மகிழ்வீராக. இவ்வாறு ரிஷப கொடியை உடைய இறைவனுக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் உமாதேவியின் நாயகரான சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக அறிவார்ந்த பக்தர் ஒருவர் செம்பு பாத்திரத்தில் அர்க்கியத்தை வழிபாட்டு பொருட்களை பின்வரும் மந்திரத்தை கூறி சமர்ப்பிக்க வேண்டும். அர்க்கியம் சமர்ப்பிப்பதற்கான மந்திரம். உமாதேவியின் கணவரே, இந்த அர்க்கியத்தை வழிபடப்பட மிகவும் தகுதியானவர் தாமே ஆவீர். நான் சமர்ப்பிக்கும் இதனை ஏற்றுக்கொள்வீராக. சங்கரனாரே மகிழ்வீராக. பாத்தியம் சமர்ப்பிப்பதற்கான மந்திரம். தேவாதி தேவனே, நறுமண மலர்கள் மற்றும் நறுமண பொருட்களுடன் நான் தமக்கு சமர்ப்பிக்கும் பாத்தியத்தை பாதம் சுத்தம் செய்யும் நீரை ஏற்றுக்கொள்வீராக. ஆசனம் சமர்ப்பிப்பதற்கான மந்திரம். இறைவா, உமது அமைதி மற்றும் சாந்தத்திற்காக நான் ஒரே ஆசனத்தை சமர்ப்பிக்கிறேன். தேவர்களின் தலைவனே, எனக்கு எப்போதும் வரங்களை அருள்பவராக இருப்பீராக. ஆச்சமனியம் சமர்ப்பிக்கும் போது கூற வேண்டிய மந்திரம். ஆச்சமனியம் சடங்கு முறைப்படி அருந்தும் நீர் தமக்கு வழங்கப்பட்டுள்ளது. விஸ்வேஸ்வரரை இதனை ஏற்றுக்கொள்வீராக. ஈசானனரே, இன்று என் மீது மகிழ்வு கொள்வீராக. பூணூல் சமர்ப்பிக்கும் போது கூற வேண்டிய மந்திரம். பிரம்ம கிரந்தியை முடிச்சை கண்டதும் அனைத்து புனித சடங்குகளையும் நிறைவேற்ற துணை புரிவதுமான தங்கத்தால் ஆன பூணூலை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். இறைவா, சந்தன குழம்பு சமர்ப்பிக்கும் போது கூற வேண்டிய மந்திரம். இறைவா, மிகுந்த பக்தியுடன் நறுமண பொருட்களையும் சந்தன குழம்பையும் நான் தமக்கு சமர்ப்பிக்கிறேன். சம்பமூர்த்தியே, என்னை நறுமணம் கமலச் செய்வீராக. தீபம் சமர்ப்பிக்கும் போது கூற வேண்டிய மந்திரம். சம்பமூர்த்தியே, நெய்யால் ஏற்றப்பட்ட சிறந்த தீபத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். தேவர்களின் தலைவனை இதனை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானத்தை அருள்வீராக. தூபம் சமர்ப்பிக்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம். அனைத்து மூலிகைகளின் ஆற்றல் கொண்ட மிகச்சிறந்த தீபத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். மகத்தான ஈசானனே, என் அமைதிக்கும் நிம்மதிக்கும் வேண்டி இதனை ஏற்றுக்கொள்வீராக. ஆரத்தி எடுப்பதற்கு முன் கூற வேண்டிய மந்திரம். பரமேஸ்வரனாரே, நான் சமர்ப்பிக்கும் தீப வரிசையை ஏற்றுக்கொள்வீராக. தீபங்களை சுழற்சி செய்யும் இவ்வழிபாட்டின் பயனாக எனக்கு தேஜஸை ஒளிமயமான சிறப்பை அருள்வீராக. வழிபாட்டு விதிமுறைகளை அறிந்தவர்கள் அந்த இரவில் இறைவனை பின்வரும் வரிசையில் பழங்கள், தீபங்கள், நெய்வேத்தியம், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை சமர்ப்பித்து கவனத்துடனும் பக்தியுடனும் வழிபட வேண்டும். அதன் பின்னர் பக்தர் இல்லத்திலோ அல்லது ஆலயத்திலோ விழித்திருக்க வேண்டும். பீடத்தின் மேலுள்ள விதானம் பலவிதமான அற்புதமான அலங்காரங்களுடன் அமைக்கப்பட வேண்டும். பாடல்கள், இசைக்கருவிகள் மற்றும் நடனம் ஆகியவற்றின் மூலம் சதாசிவ பெருமானை வழிபட வேண்டும். அனைத்து விருப்பங்களும் நிறைவேற்றுவதற்காக பிரதோஷ காலத்தில் நிறைவு சடங்குகளை இந்த விதிமுறைகளின் படியே முறையாக செய்யப்பட வேண்டும். குரு பிரகஸ்பதி கூறிய அனைத்தை சதகிருதுவான தேவேந்திரன் செயல்படுத்தினார். அவரையே தனது முக்கிய துணையாக கொண்டு தேவேந்திரன் போரில் ஈடுபட்டார். சதகிருது தேவர்களுடன் இணைந்து விருத்ராசுரனை எதிர்த்து போரிட்டார். தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் இடையிலான போர் மிக கடுமையாக இருந்தது. தேவர்களுக்கும் தைத்தியர்களுக்கும் இடையே பெரும் அழிவை ஏற்படுத்திய அந்த மிக கடுமையான போரில் தனித்தனி வீரர்களுக்கு இடையிலான சண்டைகள் மிகவும் பயங்கரமாகவும் ஆரவாரத்துடனும் இருந்தன. வியோமன் யமனோடு போரிட்டான். தீக்ஷ்ணகோபனன் அக்னியுடன் ஒருவரும் வருணனுடன் மகாதிரம்ஷன் ஆயுவுடன் மகாபலனும் போரிட்டனர். இவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் வலிமையை முறியடிக்கவே விரும்பினர். வலிமை மிக்க கரங்களை கொண்ட அந்த சிறந்த தேவர்கள் போர்க்களத்தில் வீரத்துடன் திகழ்ந்தனர். அவர்கள் அப்போது வெற்றியையும் பெற்றனர். முன்னணி அசுரர்கள், தைத்தியர்கள் அனைவரும் எல்லா முனைகளிலும் பெரும் தோல்வியை சந்தித்தனர். தேவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அந்த முன்னணி அசுரர்கள் ஓடுவதை கண்ட பெரும் வலிமை கொண்ட விருத்ரன் மிகுந்த கோபத்துடன் பின்வருமாறு கூறினார். விருத்ரன் கூறினான், அசுரர்களே, நீங்கள் ஏன் இவ்வளவு துயருறுகிறீர்கள்? ஏன் இவ்வளவு பயம் கொள்கிறீர்கள்? வியக்கத்தக்க நிகழ்வுகள் நிறைந்த இந்த போரை விட்டுவிட்டு நீங்கள் அனைவரும் ஏன் ஓடுகிறீர்கள்? வீரர்களே, போரிட துணியுங்கள். உங்கள் வீரத்தை வெளிப்படுத்துங்கள். வலிமை மிக்கவர்களே, கதாயுதங்கள்
கூர்மையான ஈட்டிகள், வாள்கள், வேல்கள், இரும்பு தண்டுகள், சுத்தியல்கள், கூர்மையான விளிம்புடைய வாள்கள், எரி ஈட்டிகள், பாசக்கயிறுகள் மற்றும் உங்கள் கரங்களால் கூட தேவர் கூட்டத்தை கொல்லுங்கள். பின்னர் தேவர்கள் ததீச்சியின் எலும்புகளால் செய்யப்பட்ட வலிமை மிக்க ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு அசுரர்களுடன் போரிட்டனர். அவர்கள் அசுரர்களை துவம்சம் செய்தனர். இது பலமுறை நிகழ்ந்தது. மீண்டும் மீண்டும் அசுரர்கள் தேவர்களால் கொல்லப்பட்டனர். அவர்கள் தோல்வியை சந்தித்தனர். ஆயினும் தேவர்களுடன் போரிடுமாறு விருத்ரன் அவர்களை மீண்டும் மீண்டும் தூண்டினான். சிறந்த அசுரர்கள் முன்னணி தேவர்களால் கொல்லப்பட்டனர். அவர்கள் எல்லா திசைகளிலும் சிதறி ஓடினர். சில தானவர்கள் அசுரர்கள் மிகுந்த பயத்தால் ஆண்மையற்றவர்களைப் போல காணப்பட்டனர். சீற்றமடைந்த விருத்ரன் முன்னணி தைத்தியர்களை கடிந்துரைத்தான். பெரும் பாக்கியம் வாய்ந்த புலோமனே, பிருஷபர்வனே, உங்களுக்கு என் வணக்கங்கள். தூம்ராக்ஷனே, மகாகாலனே, சிறந்த தைத்தியனான விருகாசுரனே, சிறந்த தைத்தியனான ஸ்தூலாக்ஷனே, ஸ்தூலதம்ஷனே, உங்களுக்கு என் வணக்கங்கள். பெருந்தன்மை கொண்ட சத்திரியர்களுக்கு சிறந்த போர்க்களமே சொர்க்கத்திற்கான நுழைவாயிலாகும். அதை ஏன் கைவிட்டு ஓடுகிறீர்கள்? போர்க்களத்தில் மரணமடைபவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். அறிவுடையவன் போரில் மடிவதையே விரும்ப வேண்டும். போர்க்களத்தை விட்டு விலகுபவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு செல்வார்கள். பெரும் பாவங்களை செய்த மனிதர்கள் கூட பிராமணர்களுக்காகவோ தங்கள் பணியாளர்களுக்காகவோ அல்லது தமக்காகவோ ஆயுதம் ஏந்தி போரில் ஆயுதங்களால் தாக்கப்பட்டு மடிந்தால் அவர்கள் மிக உயர்ந்த உலகத்தை அடைகிறார்கள். இதில் எந்த ஐயமும் இல்லை. பசுக்களுக்காகவோ அல்லது தங்கள் எஜமானர்களுக்காகவோ ஆயுதமேந்தி போரிட்டு உடல் சிதைந்து மடிபவர்களோ அல்லது போரில் காயமடைபவர்களோ மிக உயர்ந்த இலக்கை சொர்க்கத்தை அடைகிறார்கள். மிகுந்த வீரமுடையவர்கள் போரில் கொல்லப்பட்டால் அவர்கள் பாவிகளாக இருந்த போதிலும் மிக உயர்ந்த உலகத்தை அடைகிறார்கள். அறிஞர்களுக்கு கூட எளிதில் கிடைக்காத அந்த உலகத்தை அவர்கள் அடைகிறார்கள். புனித தலங்களுக்கு செல்லுதல், வேதங்களை கற்றல், தெய்வங்களை வழிபடுதல், யாகங்களை செய்தல் மற்றும் நலம் பயக்கும் பிற புனித சடங்குகள் இவை அனைத்தும் ஒன்றிணைந்தாலும் போர்க்களத்தில் வீழ்ந்து மடிபவர்களின் அந்த புனித செயலில் 16இல் ஒரு பகுதிக்கு கூட ஈடாகாது. இது அனைத்து புனித நூல்களிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே சந்தேகமோ பயமோ இன்றி நீங்கள் அந்த வீரமிக்க மற்றும் புகழ்பெற்ற போரிடும் செயலை செய்ய வேண்டும். அந்த வேறு விதமாக இருக்கலாகாது. ஏனெனில் வேத வாக்கியங்கள் அதிகாரபூர்வமானவை. நீங்கள் அனைவரும் வீரர்களின் குலத்தை சேர்ந்தவர்கள். பிறப்பு மற்றும் நடத்தையின் சிறப்பால் நீங்கள் பெருந்தன்மை மற்றும் கண்ணியம் கொண்டவர்களாக திகழ்கிறீர்கள். ஆனால் கோழைகளைப் போல போர்க்களத்தை விட்டு ஓடினால் நீங்கள் நிச்சயமாக வெல்வீர்கள். அவர்களை போன்ற கோழைகளின் உருவங்களுக்கு செல்கிறார்கள். ஸ்மிருதிகளின் படி அவர்கள் அனைவரும் கோழைகள். நிச்சயமாக பாவிகளின் உலகத்திற்கு, அதாவது நரகத்திற்கு செல்கிறார்கள். அதர்மமான செயல்களை பின்பற்றுபவர்கள், பிராமணர்களை கொல்பவர்கள் மற்றும் குருவின் படுக்கையை தீண்டியவர்கள், குருவின் மனைவியுடன் முறையற்ற உறவு கொண்டவர்கள் ஆகிய கொடும் பாவிகள் நரகத்திற்கு செல்கிறார்கள். அதே போல போர்க்களத்திலிருந்து விலகி ஓடுபவர்களும் அதே பாவத்தை சுமக்கும் நரகத்திற்கு செல்கிறார்கள். அதர்மமான செயல்களை பின்பற்றுபவர்கள், பிராமணர்களை கொல்பவர்கள் மற்றும் குருவின் படுக்கையை தீண்டியவர்கள், குருவின் மனைவியுடன் முறையற்ற உறவு கொண்டவர்கள் ஆகிய கொடிய பாவிகள் நரகத்திற்கு செல்கிறார்கள். அதே போல போர்க்களத்திலிருந்து விலகி ஓடுபவர்களும் அதே பாவத்தை சுமந்து நரகத்திற்கு செல்கிறார்கள். எனவே தங்கள் தலைவனின் பணிக்கான சுமையை சுமக்க வல்லவர்களான நீங்கள் போரிட வேண்டும். உயர்ந்த உள்ளம் கொண்ட விருத்ரன் இவ்வாறு கூறியதும் அசுரர்கள் அவன் சொற்படி செயல்பட்டனர். அவர்கள் அனைத்து உலகங்களையும் அச்சுறுத்தும் வகையில் தேவர்களுடன் சுரர்கள் கடும் போரிட்டனர். அந்த பயங்கரமான மற்றும் ஆரவாரமிக்க போர் நிகழ்ந்த போது பெரும் தைத்தியர்களின் தலைவனான விருத்ரன் மிகுந்த கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டு சிறந்த தேவர்களுடன் கூடிய தேவேந்திரனை கண்டு இவ்வாறு கூறினான். விருத்ரன் கூறினான், தான் கூறும் வார்த்தைகளை கேட்பாய். இது உனது நலனுக்கு உகந்தது. அறம் சார்ந்த விஷயங்களுடன் தொடர்புடையது. நீ தேவர்களின் தலைவனாக இருந்த போதிலும் எது நல்லது எது நல்லதல்ல என்பது உனக்கு தெரியவில்லை. விஸ்வரூபனை நீ கொன்றதற்கான நோக்கங்கள் என்னவாக இருந்தன? தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்கள், அறிவற்றவர்கள் மற்றும் குழப்பமடைந்தவர்கள் மற்றும் அறம் மற்றும் நற்பண்புகளிலிருந்து விலகியவர்கள், திறமையற்றவர்கள் ஆகியோர் தங்கள் பணிகளை நிறைவேற்ற செய்யும் செயல்கள் அனைத்தும் வீணானவை. தேவேந்திரனே, இவை அனைத்தையும் அறிந்து கொள். இதனை மனதிற்குள் சிந்தித்துப் பார். எனவே அறநெறியை கடைபிடித்து
பாவக்கரையிலிருந்து விடுபடு, அதன் பிறகு என்னுடன் போரிடு. தேவேந்திரா, நீ என் சகோதரனை கொன்றவன், எனவே நான் உன்னை கொல்வேன். உறுதியாக நில், தேவர்களால் சூழப்பட்ட நிலையில் ஓடிவிடாதே. விருத்திரன் இவ்வாறு கூறியதும் சக்கரனான தேவேந்திரன் மிகுந்த கோபமடைந்தான். அவன் ஐராவதம் எனும் யானையின் மீது ஏறி விருத்திரனை கொல்லும் விருப்பத்துடன் முன்னேறினான். தேவேந்திரன் வருவதைக் கண்டதும் வலிமை மிக்கவர்களுள் சிறந்தவனான விருத்திரன் மற்றவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் புன்னகைத்து கொண்டே இப்படி கூறினான்: முதலில் என்னை நீ தாக்குவாயாக, அதன் பிறகு நான் உன்னை கொல்வேன். அவ்வாறு கூறப்பட்டதும் தேவேந்திரன் தன் கதாயுதத்தால் மிகுந்த வலிமை கொண்டவனும் வலிமையாளருள் சிறந்தவனுமான விருத்திரனின் முழங்காலில் பலமாக தாக்கினான். அந்த கதாயுதம் வருவதைக் கண்ட விருத்திரன் அதனை விளையாட்டாக பிடித்து கொண்டான். அந்த கதாயுதத்தை கொண்டு ஸ்வர்க்கத்தின் அரசனான தேவேந்திரனை இப்படியாக அவன் திருப்பி தாக்கினான். அந்த கதாயுதம் புரந்தரனை தேவேந்திரனை அவனது வஜ்ராயுதத்துடன் கீழே தள்ளியது. சக்கரனான தேவேந்திரன் வீழ்ந்ததை கண்ட விருத்திரன் தேவர்களிடம் இவ்வாறு கூறினான்: தேவர்களே, உங்கள் தலைவனை உங்கள் நகரமான அமராவதிக்கு அழைத்துச் செல்லுங்கள். உயரிய பண்பு கொண்ட விருத்திரனின் இந்த உண்மையான சொற்களை கேட்ட தேவர்கள் அனைவரும் அவ்வாறே செய்தனர். யானை மீது அமர்ந்திருந்த தேவேந்திரனை அவர்கள் ஆர்வத்துடன் போர்க்களத்திலிருந்து அகற்றி அச்சத்துடன் அவனை சூழ்ந்து கொண்டனர். பின்னர் அந்த தேவர்கள் அனைவரும் போர்க்களத்தை விட்டு நீங்கி சொர்க்கத்திற்கு சென்றனர். தேவர்கள் சென்றதும் மாபெரும் அசுரனான விருத்திரன் நடனமாடி உறக்கச் சிரித்தான். அதனால் திசைகள் அனைத்தும் அந்த ஒலியால் நிறைந்தன. மலைகள், பூங்காக்கள் மற்றும் காடுகள் உள்ளிட்ட பூமி முழுவதும் அதிர்ந்து நடுங்கியது. அசையும் மற்றும் அசையாத பொருட்கள் அனைத்தும் கலக்கமடைந்தன. தேவேந்திரன் போர்க்களத்திலிருந்து சென்றதை கண்ட பிரம்மா, திசைமுகனாரான உலகங்களின் தந்தை, அவனது அருகில் வந்தார். தனது கமண்டலத்திலிருந்து நீரால் தேவேந்திரனை தொட்டார். நீரை அவன் மீது தெளித்தார். அந்த கணமே புரந்தரன் தேவேந்திரன் உணர்வு பெற்றான். தனக்கு முன்னால் பிரம்மதேவரை கண்ட தேவேந்திரன் வெட்கமடைந்தான். வெட்கமடைந்த மகேந்திரனிடம் பிதாமகரான பிரம்மதேவர் இவ்வாறு கூறினார். பிரம்மதேவர் கூறினார்: விருத்திரன் தானே செய்த தப வலிமையை கொண்டிருக்கிறான். அவன் துவஷ்டுவாவின் தப வலிமையை பெற்றிருக்கிறான். அவர் புனிதமான விரதத்தையும் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்கிறார். மிகுந்த புகழ்பெற்ற இந்த விருத்திரன் தனது கடுமையான தவத்தின் காரணமாக வெல்ல முடியாதவனாக மாறியுள்ளான். எனவே தவத்தின் மூலமாகவே அவனை வெல்ல முடியும். தேவர்களின் தலைவனான விருத்ராசுரனை பெரும் தவத்தின் மூலமாக மட்டுமே வெல்ல முடியும். சக்கரனான தேவேந்திரா, பிரம்மதேவரின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் பகவான் ஸ்ரீஹரியான தேவேந்திரன் ரிஷப கொடியை உடைய இறைவனை நினைவு கூர்ந்தான். உயரிய உள்ளம் கொண்ட புரந்தரன் தேவேந்திரன் தனது குருவான பிரகஸ்பதியின் தூண்டுதலால் இறைவனை துதித்து பிரார்த்திக்க தொடங்கினான். தேவேந்திரன் பிரார்த்தித்தான்: தேவர்களால் அணுகுவதற்கு மிகவும் கடினமான பார்க இறைவனுக்கு நமஸ்காரம். தேவர்களின் தலைவனே, தேவர்களின் காரியங்கள் நிறைவேற அருள் புரியும் வரமளிப்பவராக திகழ்வீராக. தாராள மனப்பான்மை கொண்டவனும் சச்சிதேவியின் நாயகனுமான அவன் இவ்வாறு துதிப்பதில் ஈடுபட்டான். உண்மையில் தனக்குரிய காரியங்களில் அவன் மிகவும் விரைவாகவும் திறமையானவனாகவும் செயல்படுவான். மந்த புத்தி கொண்டவனாயினும் உலக இன்பங்களில் மிகுந்த பற்றுடையவனாக இருந்தான். உலக இன்பங்களில் பற்றுள்ள மயக்கமடைந்த மனிதர்கள் சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட ஈசனின் இறைவனின் உயர்ந்த நிலையை அடைவதில்லை. ஏனெனில் அவர்கள் காம இச்சையும் புலனின்ப நாட்டமும் கொண்டவர்கள். அழுக்குகள், அகங்காரம் மற்றும் ஆணவம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு பரிபூர்ண ஞானத்தை அருளும் முருட அருள்மிகு ஈச பரம்பொருள் சம்பு மங்களம் எழுபவர் ஆகியோரை வழிபடுபவர்களே உண்மையில் சிறந்தவர்கள். சங்கரன் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வரங்களை அருள்பவர். மகேந்திரா, தேவேந்திரா மிகுந்த புலன் இன்ப நாட்டமுடையவனாக இருந்தான். காம இச்சை கொண்ட மகேந்திரனால் சர்வ இறைவன் துதிக்கப்பட்டான். புலன் இன்பங்களில் மூழ்கியவர்களால் சம்புமூர்த்தியை அணுகுவது அரிது என்பதில் ஐயமில்லை. எனவே புலன் இன்ப நாட்டமற்றவர்களால் மட்டுமே சதாசிவத்தை எப்போதும் நேரில் தரிசிக்க இயலும். உண்மையில் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் மிகுந்த காம இச்சை கொண்டவனாக இருந்தான். அவன் தனது சொந்த காரியங்களை நிறைவேற்றுவதில் மிகவும் திறமையானவனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டான்.
எனவே சசிபதி தேவேந்திரன் எப்போதும் மிகுந்த சிரத்தை மற்றும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் எப்போதும் தனது சொந்த காம உணர்வுகள் மற்றும் அதுபோன்ற மனதின் உந்துதல்களிலேயே மூழ்கியிருந்தார். விஷயத்தின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்தையும் காண்பவரும் அனைத்திலும் சாட்சியாக திகழும் லிங்க வடிவிலான மகேசன் அனைத்தையும் உணர்ந்து தன்னை துதித்து கொண்டிருந்த தேவேந்திரனிடம் கூறினார். தேவேந்திரா, தேவர்களுடன் சேர்ந்து தானவனான விருத்திரனிடம் செல்வாய். சதகிருதுவே, தேவேந்திரனே, அவனை போரில் தவ வலிமையால் மட்டுமில்லை இயலும். தேவேந்திரன் கூறினார், சிறந்தவனும் வலிமை மிக்கவனுமான அந்த தைத்தியனை எந்த வழியில் வெல்ல இயலும்? சம்புமூர்த்தியே, என் வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த முறையை உடனடியாக கூறுவீராக. ருத்ரனார் கூறினார், சிறந்த தேவர்களாலும் கூட அவனை போரில் கொல்ல இயலாது. எனவே இன்று நீ ஒரு தந்திரமான செயலை செய்ய வேண்டும். முன்பு என் முன்னிலையிலேயே அன்னை பார்வதி தேவியால் இவன் சபிக்கப்பட்டான். அப்போது அவன் 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற சித்திரரதன் என்ற பெயருடைய அரசனாக இருந்தான். நான் அளித்த சிறந்த ஒளி வீசும் விமானத்தில் அவன் எங்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் செய்த ஏளனமான கேலி பேச்சின் காரணமாகவே அந்த தைத்திய தலைவன் இந்த தைத்திய கருப்பையில் பிறக்க நேர்ந்தது. எனவே போர்க்கலையில் வல்லவர்களுள் சிறந்தவனே, அவனை போரில் வெல்ல இயலாது என்பதை அறிந்து கொள்வாய். இவ்வாறு சிறந்த யோகியான சம்புமூர்த்தியால் மகேந்திரனுக்கு கூறப்பட்டது. அப்படியே ஆகட்டும் என்று கூறி அதனை ஏற்றுக்கொண்ட சக்கரனான தேவேந்திரன் கடுமையான விரதங்களையும் கட்டுப்பாடுகளையும் மேற்கொண்டான். மிகவும் பாக்கியம் பெற்ற முனிவர்களே, விருத்திரனை கொல்வதற்கான ஒரு பலவீனமான தருணத்தை எதிர்பார்த்து அவனுக்கு அருகிலேயே 1000 ஆண்டுகள் தங்கி இருக்க அவன் தீர்மானித்தான். தனது குருவும் புரோகிதருமான பிரகஸ்பதியின் அனுமதியுடன் வஜ்ராயுதத்தை ஏந்திய தேவேந்திரன் அந்தரேதி எனும் இடத்திற்கு வெளியே நின்று தனது நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டான். ஒருமுறை தைத்தியர்களின் தலைவனான விருத்திரன் தன் இனத்தவர் சூழ நர்மதை நதிக்கரைக்கு வந்தான். மிகுந்த ஆண்மை கொண்ட விருத்திரன் எப்போதும் இவ்வாறு எண்ணினான். தேவேந்திரன் தோல்வியையும் அவமானத்தையும் சந்தித்துள்ளான். தேவர்களால் அவன் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். என எதிரிகள் அனைவரும் வீழ்த்தப்பட்டு விட்டனர். என்னை போன்றவன் வேறு யாருமில்லை. இவ்வாறு எண்ணியபடியே அந்தணர்களை அவன் அந்தி பொழுதில் நர்மதை நதிக்கரைக்கு வந்தான். அந்த அந்தி வேளையில் அசுரர்கள் சூழ வந்திருந்த வலிமை மிக்கவர்களுள் சிறந்தவரான அந்த மாபெரும் தைத்தியன் விருத்திரனை தேவேந்திரன் கண்டான். அன்று திரையோதசி திதி சனிக்கிழமையும் இணைந்து வந்திருந்தன. பிரகஸ்பதி தேவேந்திரனின் கரத்தை பற்றினார். சிவபூஜையை செய்யுமாறு குருவால் தேவேந்திரன் தூண்டப்பட்டான். அப்போது நர்மதை நதிக்கரையில் அமைந்திருந்த லிங்க வடிவிலான ஓங்காரம் புகழ்பெற்ற ஜோதிர்லிங்கம் என்னும் சிவலிங்கத்தை தேவேந்திரன் சாஸ்திர விதிமுறைகளின்படி வலம் வந்தும் பணிந்து வணங்கியும் பூஜித்தான். அந்தி வேளையில் செய்யப்பட்ட அந்த புனிதமான வழிபாட்டின் சிறப்பாலும் சங்கரனாரின் அருளாலும் வஜ்ராயுதத்தை ஏந்திய அந்த வீரன் உடனடியாக பெரும் வலிமை பெற்றான். தவ வலிமை பெற்றிருந்த போதிலும் அந்தி வேளையில் மகா தைத்தியனான விருத்திரன் உறக்கத்தில் ஆழ்ந்தான். சுந்தன் அவனை உறக்கத்திலிருந்து எழுப்பினான். அந்தி வேளையில் உறங்கியதால் தவத்தால் அவன் ஈட்டியிருந்த புண்ணியம் அதே கணத்தில் அழிந்து போனது. அவன் தன் தேஜஸை, ஒளி மற்றும் சிறப்பை இழந்தான். தேவியின் சாபத்தாலும் விருத்திரன் தான் விரும்பிய காரியத்தில் ஏமாற்றமடைந்தான். அந்தி பொழுதில் கால் பதிக்கும் மேலான நேரம் கடந்த நிலையில் பலவிதமான ஆயுதங்களை ஏந்திய பல்வேறு அசுரர்களால் தைத்தியர்களால் சூழப்பட்ட விருத்திரன் புனித நீருக்குள் நுழைந்தான். சச்சிதேவியின் கணவனான சதகிருது அவன் பலவீனமான மற்றும் தாக்குதலுக்குரிய இடங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவன் நிலைமையை உணர்ந்து தன் எதிரியை கொல்ல மெல்ல அவனை நெருங்கினான். அச்சமயம் பயங்கரமான செயல்களை செய்யும் ஆவேசமும் அச்சமூட்டும் தோற்றமும் கொண்ட அசுரர்கள் அனைவரும் தேவேந்திரனின் தாக்குதலை தாங்க இயலாமல் ஒரே நேரத்தில் எழுந்து நின்றனர். அதன் பின் வலிமையான படையினை கொண்டிருந்த அவர்களுடன் போர் மூண்டது. அப்போது தேவேந்திரனுக்கு உதவ தேவர்கள் அனைவரும் அங்கு வந்தனர். அசுரர்களும் தேவர்களும் மிகுந்த வேகத்துடனும் வலிமையுடனும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டனர். இரவில் நடைபெற்ற அந்த போரில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இரு தரப்பினரையும் நசுக்கி அழிக்கும் வகையில் அமைந்தது. பலவிதமான ஆயுதங்களும் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டதால் அப்போர் மிகவும் பயங்கரமானதாக மாறியது. மிக கடுமையான மற்றும் பயங்கரமான அந்த போர் தொடர்ந்து
கொண்டிருந்தது. விருத்திரன் தனது அதீத வலிமை வாய்ந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு போருக்கு தயாரானான். அவன் தேவேந்திரனை எதிர்கொண்டு பயங்கரமாக கர்ஜித்தான். அந்த உரத்த குரலின் எதிரொலி 3 உலகங்களையும் அச்சுறுத்தியது. மகேந்திரன் தன் யானையான ஐராவதத்தின் மீது ஏறினான். அப்போது சந்திர மண்டலத்தைப் போல ஒளி வீசும் குடை அவனுக்கு மேலே பிளக்கப்பட்டிருக்க ஐராவதம் பிரகாசித்தது. சாமரங்களால் வீசப்படும் காற்றை ஏற்றுக்கொண்டபடியே அவன் அந்த மாபெரும் அசுரனை நோக்கி கூறினான். தேவேந்திரன் கூறினான், ருத்ரனே, சிறந்த தவத்தின் காரணமாக நீ வீரர்களுக்கெல்லாம் வீரனாய் திகழ்ந்த போதிலும் இப்போது ஒரு பெரும் படையால் சூழப்பட்டிருக்கிறாய். என்னுடன் போரிடுவாயாக. அவன் அவ்வாறு கூறியதும் ருத்ரன் பின்வருமாறு பேசினான். தேவேந்திர, முதலில் நீ என் மீது தாக்குதல் நடத்து, அதன் பின்னர் நான் உன்னை கொல்வேன். அப்படியே ஆகட்டும் என்று கூறி அதனை சிந்தித்தவாறே 100 கூர்மையான முனைகள் கொண்ட தாங்க இயலாத வஜ்ராயுதத்தை ஏவ புரந்தரன் தேவேந்திரன் விரும்பினான். ஆனால் மிகுந்த தேஜஸ் கொண்டவரும் அறிவாளிகளுள் சிறந்தவருமான அந்த புரோகிதர் அவனை தடுத்தார். அப்படியே செய்வதே முறை என்று கருதி தேவேந்திரன் அவ்வாறே செய்தான். தேவர்களின் தலைவன் ஒரு இரும்பு கதாயுதத்தை தடியை எடுத்து விருத்திரன் மீது தாக்கினான். விருத்திரன் ஒரு கஞ்சன் விருந்தினரை தவிர்ப்பது போல அதை தடுத்து விலக்கினான். தனது இரும்பு கதாயுதம் பயனற்று போனதைக் கண்டு தேவேந்திரன் மிகுந்த கவலையடைந்தான். அவன் அவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கையில் விருத்திரன் அவனை நோக்கி இகழ்ச்சியுடன் கூறினான். சக்ரா, நீ செய்த அந்த மிகவும் இழிவான கீழ்த்தரமான செயல் உனக்கு மறந்து விட்டதா? அந்த செயலின் காரணமாகவே அல்லவா மகரிஷி கௌதமரின் சாபத்தால் நீ 1000 கண்களை பெற்றவனானாய். தங்கள் பல்வேறு புலன்களை அடக்கி ஆளும் வீரர்களே வெற்றியை அடைகிறார்கள். உன்னை போன்றவர்கள் அல்ல. சந்தேகத்திற்கிடமின்றி பாவம் செய்தவர்களுக்கு போர்க்களம் மிகவும் பயங்கரமானதாக அமைகிறது. அவ்வாறு அந்த மாபெரும் தைத்தியன் தேவேந்திரனை இகழ்ந்து பேசினான். அப்போது தேவர்களின் தலைவன் மின்னலுக்கு இணையினான தன் சூலத்தை அல்லது ஆயுதத்தை அசைத்தான். அந்த மாபெரும் ஆயுதத்தை கரத்தில் ஏந்தியபடி வியக்கத்தக்க செயல்களை செய்த விருத்திரன் யுக முடிவில் படைப்பை அளிக்கும் ருத்ரனைப் போலவும் தவ வலிமை மிக்கவனைப் போலவும் பிரகாசித்தான். அவன் அந்த நிலையில் இருப்பதை கண்ட சதக்ருது 100 வேள்விகளை செய்தவனான தேவேந்திரன் அந்த மாபெரும் தலைவனான விருத்திரனை கொல்லும் விருப்பத்துடன் அவன் மீது பாய்ந்தான். தன்னை கொல்லும் நோக்கத்துடன் புரந்தரன் தேவேந்திரன் பாய்ந்து வருவதை கண்ட விருத்திரன் சக்ரனுக்கு அச்சத்தை உண்டாக்கும் வகையில் உரக்க புன்னகைத்தான். மிகுந்த தேஜஸ் கொண்ட அந்த தைத்தியர்களின் தலைவன் சக்ரனை விழுங்குவதற்காக திடீரென தன் வாயை அகலமாக திறந்து கொண்டு அங்கு வந்தான். அவன் சக்ரனை அவனது வஜ்ராயுதம், யானை மற்றும் கிரீடத்துடன் சேர்த்து தன் வாய்க்குள் பிடித்து கொண்டான். பின்னர் அவன் நடனமாடினான் மற்றும் கர்ஜித்தான். ஒரு கன பொழுதில் புரந்தரன் முழுமையாக விழுங்கப்பட்டான். அங்கே ஒரு பெரும் கூச்சல் எழுந்தது. அதனை கண்டு கொண்டிருந்த தேவர்கள் ஐயகோ ஐயகோ என்று அலறினர். நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான வெண்கற்கள் விழுந்தன. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட பிரபஞ்சம் முழுவதும் இருளால் சூழப்பட்டது. அப்போது நடனமாடி கொண்டிருந்த விருத்ராசுரன் மிகுந்த தேஜசுடன் ஒளியுடன் விளங்கினான். இதயத்தில் தாக்கப்பட்ட நிலையில் தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் சென்று அசுரன் விருத்திரன் செய்த அனைத்தையும் அவரிடம் தெரிவித்தனர். அதனை கேட்டதும் பிரம்மதேவர் மிகுந்த துயரமும் ஆச்சரியமும் அடைந்தார். மகேந்திரனுக்கு இவ்வளவு தீவிரமான நெருக்கடி எப்படி ஏற்பட்டது? பின்னர் தேவர்களுடன் இணைந்து அனைத்து உலகங்களுக்கும் பாட்டனாரான பிரம்மதேவரான திசை முகனார் மிகுந்த மன ஒருமையுடன் சிவபெருமானை கிரீசனை போற்றி துதித்தார். பிரம்மதேவர் துதித்தது. லிங்க வடிவனரான மகாதேவருக்கு நமஸ்காரம். விஸ்வரூபம் கொண்ட இறைவனை வணங்குகிறேன். முக்கண்களை உடைய விருபாக்ஷருக்கு நமஸ்காரம். 3 உலகங்களின் இறைவனை காப்பாற்றுங்கள். விருத்திரனால் விழுங்கப்பட்ட புரந்தரனை தேவேந்திரனை காப்பாற்றுங்கள். அப்போது அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் மிக தெளிவான இனிய தெய்வீக குரல் ஒன்று ஒலித்தது. அது லிங்க வழிபாட்டு முறையை பற்றியதாக இருந்தது. நலம் விரும்பும் அனைவரையும் நோக்கி அது கூறியது. புனிதமான பிரதோஷ விரதத்தை மேற்கொண்ட தேவேந்திரன் செய்த வழிபாட்டில் நிர்மால்யம், முந்தைய வழிபாட்டின் மீதமுள்ள பொருட்கள், பீடிகை, பீடம், நிழல் மற்றும் பிரசாதம், கோயில் அமைப்பு ஆகியவற்றின் விஷயத்தில் சில குறைபாடுகள் உள்ளன. அவன் வலம் வரும்போது பீடத்தை கடந்து சென்று விட்டான். அவ்வாறு பீடத்தை கடந்து செல்லும் மயக்கமடைந்தவர்கள் கணங்களின் தலைவனான சண்டனால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே லிங்க வழிபாட்டுடன் வலம் வருதலும் பிரதட்சிணம் நமஸ்கரித்தலும்
கவனமாக செய்யப்பட வேண்டும். உண்மையில் அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்ள தீட்சை பெற்றவர்களால் லிங்க வழிபாடு கவனமாக செய்யப்பட வேண்டும். ஆன்மீக நன்மையை அடையும் ஒரே நோக்கத்துடன் அது செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு உடலுள்ள உயிரினத்திலிருந்தும் தோன்றாத அந்த சொற்களை செவிமடுத்ததும் பிரம்மதேவர் முதலான தேவர்கள் மங்களமான அனைத்திற்கும் காரணமான அந்த ஆகாசவாணியை நோக்கி கரங்களை கூப்பி வணங்கியவாறு இவ்வாறு வினவினர்: நாங்கள் அந்த லிங்கத்தை எவ்வாறு வழிபட வேண்டும்? எந்த முறை அல்லது வழிமுறையை பின்பற்ற வேண்டும்? வழிபாட்டிற்கான நேரம் எதுவாக இருக்க வேண்டும்? காலையிலா, நண்பகலிலா அல்லது மாலையிலா? நண்பகல் மற்றும் மாலை வேளைகளில் வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டிய மலர்கள் எவை? அவை காலை வேளையில் பயன்படுத்தப்படுபவையேதானா? அதை துல்லியமாக எங்களுக்கு கூறுங்கள். பின்னர் அந்த அசரீரி வாக்கு விரிவாக கூறியது: பின்வரும் மலர்களை 3 வேளைகளிலும் பயன்படுத்தலாம். கரவீர மலரி, அர்க்க புஷ்பம், பிருகதி புஷ்பம், சிறு வழுதுணை, தத்தூரம், வெள்ளை ஊமத்தை, தாமரை, ஆரக்வதம், சரக்கொன்றை, புன்னாகம், பகுளம், மகிழம், நாகேஸ்வரம், வெண்தாமரை, கதம்பம் மற்றும் மந்தாரம். இவை தவிர வேறு பல சிறந்த மலர்களும் பல வகையான தாமரைகளும் எப்போதும் புனிதமானவை என்று அறிஞர்கள் அறிவார்கள். ஜாதி மல்லிகை வகைகள், மோகரக மலர்கள், நீலமலர், குடஜம், கர்ணிகாரம், கௌசும்பம், காட்டு குங்குமப்பூ மற்றும் செந்தாமரை இவை நண்பகல் வேளையில் லிங்க வழிபாட்டிற்குரிய மலர்கள். இவை சிறந்தவை என்று என்னால் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போது மாலை நேர வழிபாட்டை குறித்து கூறுகிறேன். சம்பக மலர்கள் 3 வேளைகளிலும் சந்தேகத்திற்கிடமின்றி புனிதமானவை. இரவில் மௌகரக மலர்கள் மிகவும் புனிதமானவை. இதில் எந்த ஐயமும் இல்லை. லிங்க வழிபாட்டு முறைகளில் உள்ள இந்த வேறுபாடுகளை அறிந்த பின்னர் வழிபாட்டு முறைகளை நன்கு அறிந்தவர்கள் உரிய வழிபாட்டு முறையை பின்பற்ற வேண்டும். வழிபாடு எப்போதும் சிவபெருமானின் ஆலயத்திலேயே நடைபெற வேண்டும். நந்திக்கும் காளைக்கும் லிங்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வலம் வரலாகாது. பீடிகையை தாண்டியும் செல்லக்கூடாது. அவ்வாறு செய்தால் பாவம் வந்து சேரும். மேலும் இந்திரன், சக்கரன் ரஜோகுணத்துடன் வலம் வந்தார். அதனால் அது பலனற்றதாகிவிட்டது. இவ்வாறு விருத்ராசுரன் தேவேந்திரனை, புரந்தரனை அவனது யானையுடன் விழுங்கிவிட்டான். தேவேந்திரனை விடுவிக்கும் அந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் விதிமுறைகளின்படி அந்த சடங்கை செய்ய வேண்டும். மகான்களிடம் அடைக்கலம் புகுந்தால் அவரும் அதே நேரத்தில் விடுதலை அடைவார். தேவர்களே, இந்த விதமாக புரந்தரன் தேவேந்திரன் விடுதலை அடைவான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த வார்த்தைகளை தொடர்ந்து தேவர்கள் விதிமுறைகளின்படி ருத்ர சூக்தத்தை ஊதி ருத்ரனை ஸ்ரத்தையுடன் வழிபட்டனர். சிறந்த பிராமணர்களை தேவர்கள் ருத்ர சூக்தத்தை 11 முறை ஓதி ருத்ரனை வழிபட்டனர். மேலும் அந்த ஜப எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு அளவிற்கு ஹவன, அக்னி ஆகுதி சடங்குகளை செய்தனர். புரந்தரனை உடனடியாக விடுவிக்க விரும்பிய தேவர்கள் ஜபம், பூஜை மற்றும் ஹவனம் ஆகியவற்றை செய்தனர். அப்போது சம்புமூர்த்தியின் சிவபெருமானின் அருளால் தேவர்களின் அரசன் தேவேந்திரன் அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளியே வந்தான். தேவர்களின் தலைவன் தனது யானை, வஜ்ராயுதம், கிரீடம் மற்றும் செவியணிகளுடன் தனது வலிமையால் வெளியே வந்ததையும் மிகுந்த பராக்கிரமம் கொண்ட புரந்தரன் தனது பெரும் புகழை மீண்டும் பெற்றதையும் கண்டு பல தேவ போர் முரசுகளும் சங்குகளும் முழங்கின. கந்தர்வர்கள், தேவமங்கையர், யக்ஷர்கள் மற்றும் முனிவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் உடனடியாக புரந்தரர் முக்தி அடைந்த போது தேவலோகவாசிகள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் புரந்தரர் முக்தி அடைந்த இடத்திற்கு சசி வந்தார். அங்கே மகா முனிவர்களால் சசி இணைத்து அவருக்கு முடி சூட்டப்பட்டது. புண்ணியாவாச்சனம், இது ஒரு மங்களகரமான நாள் என்று போன்ற சொற்களை மீண்டும் மீண்டும் கூறுதல் என்றும் மங்களகரமான சடங்கை அனைவரும் மிகுந்த பிரயத்தனத்துடன் செய்தனர். இவ்வாறு மகேந்திரருக்கு முனிவர்களால் முடிசூட்டப்பட்டது. அப்போது பூமி முழுவதும் மங்களகரமானது. மேன்மைமிகு பிராமணர்களே, திசைகள் தெரிவடைந்தன. வானம் தன் அசுத்தங்களிலிருந்து விடுபட்டது. அப்போது நெருப்புகள் அமைதியடைந்தன. அதுபோலவே மேன்மைமிகு ஆத்மாக்களின் மனங்களும் அமைதியடைந்தன. சதகிருத முக்தி அடைந்த போது இவையும் மற்றும் பல அற்புதமான மங்களகரமான சகுனங்களும் நிகழ்ந்தன. அந்த உயர்ந்தவர்களின் பெரும் விழாக்கள் நடந்து கொண்டிருந்த போது விருத்திரனின் பயங்கரமான உடல் கீழே விழுந்தது. அங்கேயே மிகவும் பாவமான பிரம்மஹத்யா தரையில் விழுந்தார். கங்கைக்கும் யமுனைக்கும் இடையேயான இடம் அந்தர்வேதி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு புனித பூமி, புண்ணிய பூமி என்று நன்கு அறியப்படுகிறது. இது உலகங்களை புனிதப்படுத்தும் இடமாக புகழ் பெற்றது. விருத்திஹத்யா, பிரம்மஹத்யா இறந்து விழுந்த பூமி ஒரு பாவ பிரதேசம். அங்கு அதிக அசுத்தம், மலம் இருந்ததால் அந்த இடம் மாலவம்,
என்று போற்றப்படுகிறது. வாசவன் உட்பட அனைத்து தேவர்களாலும் வெட்டப்பட்ட 6 மாதங்களுக்குள் விருத்திரனின் மாபெரும் தலை அந்த அசுத்த பூமியில் வீழ்ந்தது. இவ்வாறு விருத்திரனை கொன்றதன் மூலம் சக்கரன் வெற்றி பெற்றான். சச்சியின் துணைவி எந்த மனக்கவலையோ வேதனையோ இன்றி பேரரசனின் சிம்மாசனத்தில் அமர்ந்தாள். இதற்கிடையில் பாதாளத்தில் தங்கியிருந்த பலியை தைத்தியர்கள் அணுகி சக்கரனின் அனைத்து செயல்களையும் அவனிடம் விசாரித்தனர். அவர்களின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் விரோச்சனனின் மகன் கோபமடைந்தான். தேவேந்திரனை எப்படி வெல்வது என்று அவன் சக்கரனிடம் வினவினான். அவன் பலியிடம் இவ்வாறு கூறினான்: அரசே, வெற்றியின் தேரை பெறுவதற்காக இன்று ஒரு பெரிய யாகத்தை செய்வாய். அதன் மூலம் உனது வெற்றி அடையப்படும். யாகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த பலியிடம் பிருகு இவ்வாறு கூறினார். தாராள மனப்பான்மை கொண்ட விரோச்சனனின் மகன் யாகத்திற்கு தேவையான பொருட்களை விரைவாக சேகரித்து சேமித்து வைத்தார். பிருகுவின் உன்னத ஆன்மா கொண்ட மகனால் அந்த மாபெரும் யாகம் தொடங்கப்பட்டது. பலி தீட்சை பெற்று புனிதமான அக்னியில் ஹோமத்தை செய்தார். கட்டளைகளின் புனிதமான சடங்கின் போது புனிதமான அக்னியில் ஹோமம் முறையாக செய்யப்பட்ட போது பலிக்காக அந்த அக்னியிலிருந்து ஒரு அற்புத ரதம் வெளிவந்தது. அது 4 குதிரைகளால் பூட்டப்பட்டிருந்தது. அதன் சின்னம் மிகுந்த ஒளியுடைய சிங்கமாகும். அது வெள்ளை குதிரைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த ரதம் கம்பீரமாகவும் ஆயுதங்கள் மற்றும் எரிகணைகள் பொருத்தப்பட்டதாகவும் இருந்தது. பின்னர் சக்கரனின் தூண்டுதலால் அவர் அவபிரத விடைபெறும் நீராடலை மேற்கொண்டார். தேரை வழிபட்ட பின்னர் பலி அதில் ஏறினார். தைத்தியர்களால் சூழப்பட்டு புரந்தரனுடன் போரில் விரும்பிய விரோச்சனனின் சிறந்த மகனான பலி உடனடியாக விண்ணுலகம் சென்றார். தனது படையுடன் அங்கு வந்த பின்னர் அவர் அமராவதியை முற்றுகையிட்டார். தங்கள் நகரம் முற்றுகையிடப்பட்டதை அனைத்து சிறந்த சூரர்களும் நீண்ட நேரம் அதனை குறித்து சிந்தித்து விவாதித்து பிரகஸ்பதியிடம் கூறினர். இப்போது நாம் என்ன செய்வது? பெரும் பாக்கியசாலியே, முதன்மையான தைத்தியர்கள் வந்துவிட்டனர். அவர்கள் அனைவரும் மிகவும் பயங்கரமானவர்கள், போரில் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் போரிட விரும்புபவர்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிரகஸ்பதி கூறினார்: சுரர்களே, கிருதன் தொடங்கி இந்த பயங்கரமான தைத்தியர்கள் அனைவரும் பிருகு முனிவரால் தூண்டப்பட்டவர்கள். அவர்கள் அனைவரும் தவத்தாலும் வீரத்தாலும் வெல்ல முடியாதவர்களாகிவிட்டனர். நற்குணங்கள் நிறைந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் எல்லா சுரர்களும் வெட்கம் கொண்டனர். தேவேந்திரனும் கவலையால் தன் சுய நினைவை இழந்தான். வெளிப்படையாக கண்டிக்கத்தக்கதால் அவன் வெட்கப்பட்டான். கேதார காண்டத்தின் 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.